திருட்டு பேமானி மோடியை மட்டும் விடவே கூடாது. சினிமால வர வில்லன் மாதிரி அவன் சிரிக்கவே மாட்டான், அப்படியே கடுன்னு பார்ப்பான். தமிழ்நாட்டுக்கு வந்தானா வயிற்றெரிச்சல் அவனுக்கு. டேய், இந்த தமிழ்நாட்டு மக்கள் வயிற்றெரிச்சல் உன்னை சும்மா விடாதடா. இதோட முடிஞ்சு போச்சு. உன் சாவு சாதாரண சாவு அல்ல. நீ சாதாரணமா சாவ மாட்டாயா. உனக்கு நல்ல சாவு வராதுடா ஐயா மோடி ஐயா. உனக்கு நல்ல சாவு வராதுடாயாவா. மூட்டையில கட்டி கொண்டுற மாட்டான், வெடிச்சு சதுரி சாம்பலாதான் நீ கீழே வருவ. நீ பார், அவ்வளோ பாவம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணதால. என் தமிழச்சிகள்லாம் பத்தினி பெண்கள்டா. எங்க சாபம் உன்ன விடாதடா. தொலைஞ்சு போச்சு. நீ முடிஞ்சது உன் கதை. இதோட உன் கதை முடிஞ்சது. மறுபடியும் டீ ஆத்த போக வேண்டியதான மொழி. டீ கடைக்கு போ திருப்பியும். அல்பத்தாயிலையும் பாருங்க, டீ கடையில் வேலை செஞ்ச ஏழை கரீபுன்றான். கரீப்னா ஏழை. ஏழை பையன், பங்காளி பையன் தான். அவன் போட்ட ட்ரெஸ் ஒரு வேலைக்கு 8 லட்ச ரூபா ஒரு சூட்டு. 3 வேலைக்கு 22 4 கோடி ரூபா ட்ரெஸ் ஒரு வேலைக்கு போடுறான். என்னதான் பொண்டாட்டி இல்லைனா கூட இப்படியாடா நீ? ஏண்டா பெண்களை தெய்வமா மதிக்கணும்டா. நீ சும்மா போய் நடிக்கிறடா, நடிகண்டா நீ. டேய் சாமியாரே வேஷம். அந்த இவன் இருக்கான், பேர் என்ன, நித்யானந்த சுவாமிகள்ல தெரியுமில்ல, பொம்பளைங்கள கூத்தடிச்சிருப்பானே, அந்த ஜாதியை சேர்ந்தவன்டா மோடி. சும்மா கடலுக்குள்ள உட்காந்து தியானம் பண்றதான், அப்படியே தெய்வ பக்தியோடு இருக்கதான். பொய், அவ்வளோ ஃப்ராடு தரும். இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கான். கரண்ட்ல அடிச்ச காக்கா மாதிரி, கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா இருக்கு, அதே மாதிரி இருப்பான். அவன் என்னமோ சொல்றான், அவன் நிக்கிற தொகுதி கோயம்புத்தூர். அங்க 2 டிகிரி வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சான். ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல ஃபேனே இருக்காதான், ஜிலு ஜிலு ஜில் இருக்கும், ஊட்டி அடிவாரம். ஆனா இப்ப 2 டிகிரி ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லா வீட்லையும் ஏசிலாம் வாழ முடியல. ஆனா நான் ஜெயிச்சு வந்தேன்னா 2 டிகிரி வெயில குறைச்சிருவேன். அட பாவி, மோடி ஒரு பெரிய புழுவன்னா அவனுக்கு பிறந்தவனா நீ? உன் பிறப்புலேயே எனக்கு சந்தேகமா இருக்காடே. மோடியோட புள்ளதாண்டா நீ. அவன் பொய்க்காக பிறந்தவன். அவன் மாமா நீயும் பொய் சொல்ற. நான் கேட்குறேன், நீ என்ன ஆஞ்சநேயராடா? நேராக பறந்து போய் அப்படி உதயசூரியனை கடிக்கிறதுக்கு? டேய், உதயசூரியனை லேச நீ நெருங்க முடியாதுடா, பொசிங்கிடுவாங்க. பொசிக்கணும் உதயசூரியன், ஜாக்கிரத. பேசாத, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதடா அண்ணாமலை. உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலேயும் பேசுன எங்க தாத்தா பண்ண வேலையை நான் பண்ண வச்சிடாதடா. டேய் உஷாராய்க்க, லாஸ்ட் வார்னிங் உனக்கு, ஜாக்கிரத. நான் போய் புரட்டு. கலைஞர் ஐயா கொடுத்த கோட்டாலதான் அதிகாரி ஆனா. இப்ப சொல்றான், நான் எந்த கோட்டாலையும் வரல, ராப்போலா கஷ்டப்பட்டு நான் வந்தேன். தாயோலிடே, நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? இவன் சொல்லும் போது சைடு விடுறான். சைடில் கலைஞர் ஐயா முதல்வராக இருக்கும் போது இந்த முக்கியமான அந்த அடிப்படையில் அந்த கோட்டால இந்த தேதியில இவன் சீட்டு வாங்கினான்னு வந்துச்சு. ஆனா பொய்ன்னு உலகம் பூரா தெரியுமே. திருப்பி எப்படிடா பொய் சொல்ற? பொய்யா சொல்றான்டா பிஜேபிக்காரன், பொய்யா சொல்றான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த வாட்டி நம்ம மாறாட்டோம்னு. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை மக்களே, தென்னிந்தியா மட்டும் இல்லை, வடநாட்டில் குஜராத்திலே பிரச்சனை, அந்த பக்கம் உத்தரப்பிரதேசத்தை பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. நான் கேட்கிறேன், உலகம் பூரா சுத்தேன். மணிப்பூர்ல நடந்த கொடுமை எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மணிப்பூர் எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் இப்போ எலெக்ஷன் அடக்கி வச்சிருக்கேன் 140 போட்டு. பெண்களை ஒட்டு துணி கூட இல்லாம நடக்க வச்சு வீடியோ எடுத்து போட்டானுடா. அடப்பாவி, எச்சக்கடை எடப்பாடி இருக்கான அவன் ஒருத்தன். மோடி குடியேறது, பிஜேபி வருது, சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தான், நீட் தேர்வை கொண்டு வந்தான், எல்லாம் தமிழ் மக்களுக்கு துரோகமான சட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்தை தேர்தலுக்காக வந்துட்டான் உள்ள. நான் கேட்கிறேன், இபிஎஸ் நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகணும்.
பிடிச்சி வச்ச பிள்ளையாரு. சசிகலாமா நல்லவங்களோ கெட்டவங்களோ வேற விஷயம். அந்த அம்மா பிடிச்சி வச்ச பிள்ளையாரு தானடா நீ. என்னடே நீ பெரிய யோ மாதிரி பேசுற. விடியா திமுக விடியா மூஞ்சி வச்சிருக்கவன்டா தாயி. நீ முதல்ல உன் மூஞ்சிய விடியா மூஞ்சிரா. உன் கட்சி தோற க்ளோஸ். நன்றி கெட்டவன். நன்றி கெட்டவன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இந்தமா முதலமைச்சர் ஆக்குது. உடனே இந்தமா கட்சி விட்டு வெளியே தூக்குறான். அவ்வளோ பேச்சு பேசுறான். நீ என்ன முதலமைச்சர் ஆக்குன்னு கேட்கிறான்டா. இதுதான் அந்த காலத்துல எங்க தாத்தா இபிஎஸ்காக ஒரு வசனம் பேசுறாரு. நன்றி கெட்ட உலகமாடா ராமா, இது நரிகள் நடமாடும் உலகமாடா ராமா. ஜாதியே இல்லைன்னு பெரியவங்கலாம் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாங்கடா ராமா. ஆனா இபிஎஸ் மாதிரி ஜாதி ஊருக்கு ஒரு பழைய இருக்கிறான்டா செய்வார் ராமா. கரெக்டா இருக்கியா? அந்த ஆள் சொன்னது அப்படியே இன்னைக்கு நடந்துட்டு. அவ்வளோ கேவலமானவன். அதுல எனக்கு ஒன்றும் அருவருப்பான விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் ஐயா அழகு என்ன, அவர் தொப்பி கண்ணாடி போட்ட அவ்வளோ அழகா இருக்கும். அந்த தொப்பியும் கண்ணாடியும் பேசுக்கு போடுறானுங்கள ஐயா. வயிறு எரியுதுயா எனக்கு வயிறு எரியுதா சாமி. இந்த காண்டாமிருகம் மூஞ்சிக்கு போய் அந்த தொப்பி கண்ணாடிய மாடா. நல்லா மாட்டு பல்லுமா இருக்கும். பல்லு சிரிச்சா வரும். பல்லு தான் வாய் பூரா. இந்த பேமானி தப்பு போட்டாம்பார். அவனை சோட்டால் அடிக்கணும்டா. முதல்ல இவனையும் அடிக்கணும், அவனையும் அடிக்கணும். அழுத்து கொடுத்து நெருக்கிறான் மோடி பேமானி. அதை தாண்டி நம்ம தலைவர் செய்யறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். விளையாட்டு இல்லமா அது. போராடிக்கிட்டு இருக்கார். தினம் தினம் போராட்டம் அவருக்கு. பாவம். அதெல்லாம் கலைஞர் மாமன் சிங்கத்துக்கு பிறந்த புலிக்கு பிறந்த பூனையாகுமா என்ன? டேய் மோடி, நீ என்ன வேணா பண்ணியா, தமிழ் வளரதான்டா செய்யும். 6 பரா கொடுக்குறான் அதானிக்கு. இந்தியாவே எழுதி கொடுத்துருவான் அதானிக்கு. அவன் அதானிக்கு அவனுக்கு என்ன கள்ள தொடர்புன்னே தெரியல. இவனுக்கு ஒரு பொண்டாட்டி ஓடிட்டா. ஓடி பாவம். இப்ப 3 பொண்டாட்டி அவனுக்கு. இடி, சிபிஐ, அமலாக்கத்துறை 3 பொண்டாட்டி வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏவி விட்டு ஒவ்வொரு கட்சியா ஒவ்வொரு மாநிலத்திலும் முதலமைச்சர் அரஸ்ட் பண்ற ஒரே கேடி பையாருன்னா மோடி தான். வரலாற்றிலே இல்லைங்க. இது வரைக்கும் 15 மாநிலத்துல கவுத்துதான் ஆட்சிய. அப்படியாடா வந்து ஆளுறது. நீ நியாயமான ஆளா இருந்தா நின்று ஜனங்களை மீட் பண்ணி ஜெயிச்சு வா. பத்திரிகைக்காரங்கிட்ட பேட்டி தரதில்லை. மெட்ராஸ் அவ்வளோ பேரழிவு வந்து பார்க்கவே இல்லை. இப்ப தடிக்கு விழுந்து அங்கேயே சுத்திட்டு இருக்கான். நாய் பிஸ்கெட்டுக்கு அலையிற மாதிரி அலையிறான். ஆனா நீ இங்கல்ல, நீ ராஜ்பவன்லயே ரூம் போட்டு ரவி கூடிய படுத்தா கூட சரி, உனக்கு ஒரு ஓட்டு கிடைக்காதரா சாமி. ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சிச்சுக்கோ. அதே ராகுல் காந்தி கூட தம்பி பெரிய கோடீஸ்வரர் போயிட்டேன். மோத்திலால் நேரு அவங்க முப்பாட்டன், ஜவஹர்லால் நேரு அவங்க தாத்தா, அவங்க பாட்டி இந்திரா காந்தி அம்மா பெரிய பணக்காரங்க. சாதாரண துணி போட்டு வர்றாரு. பழைய பாராளுமன்றமே மோதி நேருஜியோட குடும்பம் சும்மா தானமா தூக்கி கொடுத்ததுடா இந்தியாவுக்கு. அப்பேற்பட்ட குடும்பமே சாதாரண ட்ரெஸ் போடுறான். நீ டீயை கூவி கூவி வித்தவன் ரயில்வே ஸ்டேஷன்ல பேமானி. உனக்கு என்னடா அந்த ட்ரெஸ் கேக்குது? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம பிரதம வாய்ப்பு வராது, இப்ப அனுபவிச்சுட்டா உண்டுன்னு. இன்னைக்கு நான் கொள்ளடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு மொத்தம் பணத்தை சுருட்டிட்டு போய் பிஜேபியில சேர்ந்தேன்னா என்னை செலவு பண்ணி என்னை ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருவார் மோடி. முந்தா நாள் பேப்பரில் படிக்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒரு ரவுடியோட பொண்டாட்டிக்கு பெரிய போஸ்டிங் கொடுத்து பெரிய வரவேற்பு பிஜேபியில். நிரவ் மோடின்னு ஒரு ஏமாத்தி போய் லண்டன்ல உட்காந்துருக்கான். அவன் தானே போஸ்டிங் ரெடி. சும்மா ஒரு 4-5 பணக்காரனுக்காக தான் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பளிச்சுன்னு தெரியுது வெற்றி. மிகப்பெரிய அளவு வித்தியாசத்தை, ஓட்டு வித்தியாசத்தை வச்சுக்கப்பாரு. தளபதி ஐயா அவர்கள் சொன்னதை போல் இது வெறும் எலெக்ஷன் இல்லை, இது ஒரு போர். ஜனநாயகத்துக்கும்
சர்வாதிகாரி மோடி என்ற சர்வாதிகாரிக்கும் நடக்கக்கூடிய போர். முதல்ல 1947 ஒரு போர் நடந்துச்சு. சைலண்டா பண்ணாரு காந்தி ஐயா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. மறுபடியும் அதே நிலைமை வந்துருச்சு. இப்போ வெள்ளக்காரனை விட மோசமானவன் இந்த மோடி பேமானி. அவங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிறதுக்கு தான் இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதை அமைச்சு கொடுத்தவர் அழகா நம்மளுடைய தளபதி அண்ணன் தான் முக்கியமான காரணம். அவர் கை காட்டக்கூடியவர் தான் இந்த நாட்டின் பிரதமராகவும் முடியும். அதுவும் உண்மை, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவர் சொன்ன எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா அவருடைய அனுபவம் 55 வருஷம் அனுபவம். அது மட்டும் இல்லை, யாருடைய மகன் அவர்? டாக்டர் கலைஞர் ஐயாவுடைய மகன். முற்போக்கு சிந்தனை அவரை மாதிரி யாருமே கட்சியில் யாருமே கிடையாது உலகத்திலேயே. உலகமாக தலைவர். அவரோட பிள்ளைக்கு அந்த புத்தி தான் இருக்கும், அறிவு ஆற்றல். அதனால அவர் பேச்சை கேட்குறாங்க எல்லாருமே. இந்த வாட்டி விடக்கூடாது, வாய்ப்பே இல்லைம்மா. இது நம்ம கையில் இல்லை. நம்மால் முடிஞ்சது 40 வென்றெடுத்து தலைவர் கையில் கொடுத்தா தன்னால போயிடும். இது ஒரு ஒற்றுமை எனக்கு கண்டிப்பா கண்கூட தெரியுது. கண்டிப்பா இந்திய கூட்டணி ஜெயிக்கும். ஏன்னா எலெக்ஷன் நடக்கிறது மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம். பிரச்சாரம் ஆரம்பிச்சது மார்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மார்ச் வந்து தளபதியோட பிறந்த நாள் டிக்ளேர் பண்றான். ரிசல்ட் வர்றது வந்து தலைவருடைய பிறந்த நாள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியே வருது. அப்போ எப்படி ஜெயிக்காம இருப்போம்? கண்டிப்பா 40 தொகுதியும் ஜெயிச்சு நம்ம தலைவர் காலடியில் வைக்க தான் போறோம். அவர் கொண்டு எப்படியும் மெரினா கடல்ல நம்ம தலைவருக்கு காலடியில் வைக்க தான் போறாரு. இது நிச்சயம் நடக்க போறது.